ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த பதிவு கூட சிறப்பு தலைப்பு தான், குரு பயிற்சி பலன்கள். ஆனாலும் கூட இது கொஞ்சம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அமைப்பில் நம்ம அணுக போகிறோம். எல்லாருக்கும் பயிற்சி ஆகிறதுங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது, ஏன் மாதக்கோளான சூரியன், இது எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சின்றது ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு திசா புத்தி நடக்கும். அந்த திசா புத்தி இந்த பயிற்சியோடு தொடர்பு படுத்தித்தான் நமக்கு பலன் தரும். அதை புரிந்து கொண்டு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு. 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார் தான். ஆனால் நம்மளுடைய சிஷ்டப்படி, நட்சத்திர சூத்திர முறைப்படி அவர் என்ன நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு, அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி நமக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த நட்சத்திர அதிபதிகள் என்னென்ன ஒரு அம்சம் பெற்றிருக்கிறார்களோ அதன்படி தான் நமக்கு குரு பயிற்சி பலன்கள் நடக்கும். இப்போ பார்த்தோம்னா ஜூன் 2ஆம் தேதி குருவனுடைய நட்சத்திரத்திலேயே தான் அவர் இருக்க போகிறார். புனர்பூசம் 4ஆம் பாவம் கடகராசியில். அப்போ அங்கே அம்சத்துலேயும் வர்க்கோத்தமமாகிறார் குரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 4ஆம் இடத்தை பலமாக செய்கிறார். அதே போல் மீனராசி என்று சொல்லக்கூடிய நமக்கு 12ஆம் இடத்தையும் பலமாக செய்கிறார். அப்போ வீடு கட்டுறவங்களுக்கு, இடம் வாங்குறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த தொழிலில் மிஷினரிக்கு மூலதனம் பண்ணுறவங்களுக்கு அனைத்து விதமான சுப செலவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்டது, நம்முடைய இப்போ மாணவர்களாக இருந்தால் கல்வி சம்பந்தப்பட்டது, குடும்பம், உறவுகள், ஒழுக்கம், இதுக்கு எல்லாத்துக்குமே குரு தான் பவர். அப்படிப்பட்ட குரு நமக்கு அதிக உச்சம் பெறுகிறார். அம்சத்தில் உச்சம் பெறுறது தான் உண்மையிலேயே உச்சம். அப்போ புனர்பூச 4ஆம் பாதத்தில் குரு உச்சம் பெறும்போது தான் அவர் உண்மையிலேயே உச்ச பலத்தில் நமக்கு இருக்கார். அதுக்கப்புறம் நட்சத்திரம் மாறும்போது அவர் அம்சத்தில் வேற இடத்துக்கு போயிடுவார். அதனால் இது மேஷத்துக்கு இடம், பூமி, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இது சார்ந்த நன்மைகளை ஜூன் 2லிருந்து ஜூன் 16 வரைக்கும் கொடுக்குங்க, 18 வரைக்கும் கொடுக்குங்க. ஜூன் 18ஆம் தேதி பூச நட்சத்திரத்துக்கு குரு மாறிடுவார். அப்போ சனியை போல பலன் தருவார். இப்போ சனியினுடைய கர்மா என்ன, நமக்கு லாப அதிபதி, 10ஆம் அதிபதி. ஆனால் இப்போ விரயத்தில் இருக்கார். அப்போ 10ஆம் இடம் என்கின்ற ஒரு உயர்வு அப்படின்றத எடுத்துக்கலாம். இடமாற்றம், வேலையில் இருக்கவங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபரு, இடமாற்றம், ப்ரொமோஷனோட கூடிய கூடுதல் பொறுப்புடைய வேலை மார்க்கம். இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஒரு கூடுதலாக ஒரு பிரிவை தொடக்குறீங்க, அதாவது விரிவாக்கம் பண்ணுறீங்க, அது நல்லா இருக்கு. அப்போ இந்த ஆகஸ்ட் 18 வரைக்கும் சனியை போல வேலை செய்வார் குரு. அது ஒரு மிகப்பெரிய அம்சம். அதே நேரத்தில் வெளிநாடு பயணம், சயின்டிஸ்டாக இருப்பாங்க, ஆராய்ச்சியில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் வேலை செஞ்சாதான் ஆய்வுகள் நமக்கு வெற்றி கொடுக்கும். 12ஆம் இடங்கிறது புதுசாக கண்டுபிடிக்கிறத கூட குறிக்கும். அப்போ நீங்கள் சயின்டிஸ்டாக இருக்கீங்கன்னா புது கண்டுபிடிப்புகள் பண்ணுவீங்க. இப்போ தவறுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அது உதவும். அதாவது ஒரு புது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு புது அசைன்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அசைன்மெண்ட்டில் பேரும் புகழும் கிடைக்கும். அப்போ சனியை போல இந்த குரு ஆகஸ்ட் 18 வரைக்கும் செயல்பட்டு ஆகஸ்ட் 18லிருந்து அக்டோபர் 31 வரைக்கும் புதனை போல செயல்படுவார். இப்போ புதன் நம்மளுக்கு யாரு? தைரியத்தை கொடுக்குறவர், ஒர்க்கு சான்ஸை கொடுக்குறவர், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜாப். அதே நேரத்தில் இன்டர்னல் சேஞ்சஸ், எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ், இடமாற்றம், இதையும் குறிப்பிடுவார். இப்போ மெயினாக புதன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்ன்னு அர்த்தம். அதுபோல் இந்த
அளவீடு கருவிகள் இருக்கு இல்லையா, சர்வே பண்ணுற கருவிகள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸு, இது சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேரு, ஆடிட்டிங்கு, லாயரு, கம்யூனிகேஷன், ஐடி லைனு, இது எல்லாத்தையுமே குறிக்கும். தகவல் தொடர்பில் மெயினாக ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, தகவல் தொடர்பு சாதனங்கள், மீடியா, அதன் மூலமாக நாம் வருவாய் ஈட்டுறது. திரைப்படம், எழுத்து, வசனகர்த்தா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, புத்தகம் பப்ளிஷ் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி ஆதிக்கமுள்ள நபர்களுக்கு இந்த புதன் சார்ந்த, இந்த நட்சத்திரம் சார்ந்த அக்டோபர் 31 வரைக்கும் இதில் வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நாம் மாற்றத்தை எதிர்பார்ப்போம். அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு புதன் ஒத்துழைப்பார். அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக உண்டு. அது போக குழந்தைகள் நலம், அதில் அவங்களுக்கு கல்வி வளம், இதெல்லாம் பெருகும். வளர்ச்சி இருக்கிறது. நம்முடைய சர்வீஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏனென்றால் உழைப்பு அப்படிங்கிறது அதில் டெக்னாலஜி ரீதியாக உழைக்கிறவங்கன்னு அர்த்தம். அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை, ஆலோசனை இல்லாமல் எந்த செயல்படும் இல்லை, செயல் திட்டங்கள் இல்லாமல் செயல் வடிவம் பெறாது. அப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டு அது கால்குலேஷன் பிரகாரம், புதன்னாலே மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் அர்த்தம். அது கால்குலேஷன் பிரகாரம் அதை டெலிவரி பண்ணி டெவலப் பண்ணி அதுக்குண்டான வளர்ச்சியை ஈட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த புதனுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட புதனாக குரு மாறி வேலை செய்கிறார். அப்போ முதல் 16 நாள் குருவாகவே வேலை செய்கிறார். 2வது ஆகஸ்ட் 18 வரைக்கும் அவர் சனியை போல வேலை செய்கிறார். ஆகஸ்ட் 18 அக்டோபர் 31 வரைக்கும் அவர் புதனை போல வேலை செய்கிறார். இப்போ நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம மேஷ லக்னம், நமக்கு குரு 3ஆம் இடத்துல தான் குருவனுடைய பொட்டன்ஷியல் இருக்குது. அவர் 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்படின்னா என்னென்ன, பூர்வீகம், தெய்வ அனுகிரகம், குலதெய்வம், மேல் படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, ஆராய்ச்சி, இதெல்லாம் கொண்டவர் தான் குரு. ஆனால் அவருடைய நட்சத்திரம் 3, 7, 11 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 3ஆம் இடம் என்பது நாம் முயற்சி எடுக்கிறது, நம்ம அறிவை பயன்படுத்துறது, ஆய்வு மனப்பான்மையோட நாம் டெவலப் ஆகிறது, ஒரு சுப காரியங்களை உறுதி பண்ணுறது, திருமண காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இளைய சகோதரனை குறிக்கிறது. இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த குருவாக அவர் இயங்க போகிறார். அப்போ திருமணத்துக்கு நாளில் வந்துருச்சே, திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நம்ம ஜாதகத்தில் குரு 6, 8, 12 போயிருந்தால் தான் அது மைனஸ். இப்போ இந்த குரு பயிற்சியை எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குருவனுடைய பீரியடு நமக்கு நடக்குதா? அந்த பீரியடுங்கிறது என்னன்னா, ஒன்று திசை நடக்கலாம், இல்லைன்னா புத்தி நடக்கலாம், இல்லைன்னா அந்தரம் நடக்கலாம், இல்லைன்னா சூட்சுமம் நடக்கலாம். இத்தனை விஷயம் இருக்கு குரு திசையில். அப்போ இந்த குரு சம்பந்தப்பட்ட பீரியட் நமக்கு நடந்தால் நீங்கள் குருவை பாருங்க. அப்படி நடக்காதவர்கள், வேற திசை, வேற புத்தி, வேற அந்தரம் நடக்கிறவங்க இந்த பெயர்ச்சி பலனை பார்த்து ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் அதில் சூட்சுமம். இந்த நம்மளுக்கு ஒருவேளை குரு கெட்டவராக இருந்தால் அதுக்கு என்ன சார் பரிகாரம்? நம்ம கர்மாவில் குரு நம்ம மேஷ லக்னம் தான், ஆனால் குரு கெட்டு போச்சு, 6, 8, 12 தொடர்பு தசை நடக்குது அப்படின்னா பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்ம மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மகா கணபதி, மகாலட்சுமி, இந்த 2 பேரை பிடிச்சிக்கும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் விலகக்கூடிய பரிகாரம் அதுதான். அசுவினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் மகா கணபதிக்கு சிறப்பு வழிபாடு, அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. பரணி பூரம் போராடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மகாலட்சுமிக்கு, பெருமாள் கோயிலில் மகாலட்சுமிக்கு தாமரை பூ சாத்தி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. இதுதான் பரிகாரம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.